கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, என் கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, ஏசையா மேலிருந்து தாழ உன்ன பார்க்கிறார். என் கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, என் காதே நீ கேட்பது என்ன என்ன, என் காதே நீ கேட்பது என்ன என்ன, ஏசையா மேலிருந்து தாழ உன்ன பார்க்கிறார். என் காதே நீ கேட்பது என்ன என்ன, என் காலே நீ போவது எங்கே எங்கே, என் காலே நீ போவது எங்கே எங்கே, ஏசையா மேலிருந்து தாழ உன்ன பார்க்கிறார். என் காலே நீ போவது எங்கே எங்கே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட். கம்பத்தில் உயர்த்தி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம். அந்த கம்பத்தை சுற்றி கொண்டிருப்பது நிஜமான பாம்பா? இல்லை, அது நிஜமான பாம்பல்ல. அது வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பு. அதை அந்த கம்பத்தில் வைக்கும்படி கர்த்தர் தான் மோசேயிடம் சொல்லியிருந்தார். எதற்காக ஜனங்கள் அதை ஏறெடுத்து பார்த்து உயிர் பிழைப்பதற்காக அவ்வாறு சொல்லியிருந்தார். ஆனால் தரையில் இருக்கிற மற்ற பாம்புகள் எல்லாம் நிஜமானவை. அந்த மக்களை அவை கடித்திருக்கின்றன. அதனால் சாகும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவை ஏன் ஜனங்களை கடித்தன என்று உனக்கு தெரியுமா? ஏனென்றால் இஸ்ரவேலர் கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசியிருந்தார்கள். இந்த வனாந்தரத்தில் சாவதற்காகவே எங்களை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தீர். இங்கே சாப்பாடும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த மன்னாவை பார்த்தாலே எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. இனியும் அதை எங்களால் சாப்பிட முடியாது என்று அவர்கள் முறுமுறுத்திருந்தார்கள். ஆனால் மன்னா நல்ல உணவு, அற்புதமாய் கர்த்தர் கொடுத்த உணவு. அதோடு தண்ணீரையும் அவர் அற்புதமாய் கொடுத்திருக்கிறார். அவர் இப்படி கவனித்து வந்தும் கூட அந்த ஜனங்களுக்கு நன்றியே இருக்கவில்லை. எனவே இஸ்ரவேலரை தண்டிப்பதற்காக கர்த்தர் இந்த விஷப்பாம்புகளை அனுப்புகிறார். இந்த பாம்புகள் அவர்களை கடிக்கின்றன. அவர்களில் பலர் செத்து விடுகிறார்கள். கடைசியாக அந்த ஜனங்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசி பாவம் செய்தோம். இப்பொழுது இந்த பாம்புகளை நீக்கி போடும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்கிறார்கள். ஆகையால் மோசே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். ஒரு வெண்கல பாம்பை உண்டாக்கும்படி மோசேயிடம் கர்த்தர் சொல்கிறார். அதை ஒரு கம்பத்தில் உயர்த்தி வைக்க வேண்டும் என்றும் பாம்பு கடிப்பட்டவர்கள் அதை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்றும் சொல்கிறார். கடவுள் சொல்கிறபடியே மோசே செய்கிறார். பாம்பு கடிப்பட்ட ஆட்கள் அந்த வெண்கல பாம்பை ஏறெடுத்து பார்த்தும் மறுபடியும் சுகமடைகிறார்கள். இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. நாமும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசி பாவம் செய்கிறோம். நம் பாவத்தை உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக பூமியில் வந்து சிலுவையில் மரித்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏறெடுத்து பார்த்தால், அதாவது அவரை பின்பற்றி பாவங்களை விட்டு வாழ்ந்தால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆமென்.